சென்னை அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருநெல்வேலி மற்றும் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த ஆலோசனை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவினரை தயார்படுத்தும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைவாக வாக்கு பெற்ற தொகுதிகள் என இரண்டையும் கணக்கிட்டு முதற்கட்டமாக ஒரு 100 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து வருகிறார். அறிவாலயத்தில் தொகுதி ஒன்றுக்கு மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலர் முதற்கொண்டு ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலர்களை தொடர்ச்சியாக தொகுதி ஒன்றுக்கு 10 பேர் வீதம் முதலமைச்சர்கள் தனித்தனியாக சந்தித்து வருகிறார். அந்த சந்திப்பின் போது தொகுதியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை உடனடியாக சரி செய்து கூட்டணி கட்சியுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும், அதே போல அரசுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் துண்டு பிரச்சாரங்கள் மூலமாக, மேலும் திண்ணை பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களின் மூலமாகவும் அரசுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை சரி செய்து அனைவரும் ஒற்றுமையாக திமுகவில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கட்டளையிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது இன்று கூட 2 தொகுதிகள், 4-2 தொகுதியின் அடிப்படையில் இன்று திருநெல்வேலி மற்றும் சங்கரன்கோவில் என இந்த 2 தொகுதிகளுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். அப்போது அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்க இருக்கிறார். மேலும் இதுவரை 33 நாட்களில் 73 சட்டமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் கூட திருநெல்வேலி மற்றும் சங்கரன்கோவில் என அந்த 2 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மண்டல பொறுப்பாளர் முதற்கொண்டு பகுதி செயலாளர் வரைக்கும் தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் தனித்தனியே ஒவ்வொருவருக்கும் 10 நிமிடம் வீதம் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.